பொன்னிலம் மாதராசை பொருந்தினர் பொருந்தார் உள்ளம் தன்னில் அந்தரத்தின் ஜீவ சாட்சி மாத்திரமாய் நிற்கும் எண்ணிலங்களினும் மிக்க எழுநிலம் அவற்றின் மேலாம் நன்னிலம் மருவும் ஏக நாயகன் பதங்கள் போற்றி. கைவல்ய நவநீதம் சந்தேகம் தெளிதல் படலம் 87வது பாடல், பக்கம் 39. வீடதாம் பரிபூரண சொரூபத்தில் விருத்தி ஞானமும் கூடி சேடமாகினால் அகண்டமா அனுபவ சித்தி எப்படி என்றால் சாடி நீர் மண்ணை பிரித்த தேற்றாம் பொடி தானும் மண்ணொடுமாயும் கூடி ஞானமும் அறிவிலாமையை கெடுத்து ஒக்கவே சுடுந்தானே. ஒக்கவே கெடுந்தானே அப்படிதான் வரணும். கூடி ஞானமும் அறிவிலாமையை கெடுத்து ஒக்கவே கெடுந்தானே. திருத்தம் பண்ணி கெடுந்தானே கே போல். வீடதாம் பரிபூரண சொரூபத்தில் விருத்தி ஞானமும் கூடி சேடமாகினால் அகண்டமா அனுபவ சித்தி எப்படி என்றால் சாடி நீர் மண்ணை பிரித்த தேற்றாம் பொடி தானும் மண்ணொடுமாயும் கூடி ஞானமும் அறிவிலாமையை கெடுத்து ஒக்கவே கெடுந்தானே. சென்ற வகுப்புல இந்த 87வது பாடல் வரையிலும் சந்தேக தெளிதல் படலத்தில் 87வது பாடல் வரையிலும் சம்மரி பார்த்து முடிச்சிருக்கோம். சந்தேகம் தெளிதல் படலத்தை பார்த்து முடிச்சிருக்கோம். இது வரைக்கும் விரிவாக விஸ்தாரமாக நம்ம பார்த்து முடிச்சிருக்கோம். அதோட தொடர்ச்சியாக இப்போ நாம் பார்க்கலாம். இந்த பாடலும் கூட 87, 88, 89 3 பாடல் பார்த்து முடிச்சிருக்கோம். இருந்தாலும் மறுபடியும் இதை விஸ்தாரமாக ஞாபகம் பண்ணிக்கணும். இங்கே குருவிடத்தில் சிஷ்யனுடைய கேள்வி என்னன்னா, கேள்வி புரிஞ்சாதான் அதுக்குரிய பதில் நமக்கு புரியும். கேள்வியே புரியலைன்னா பதில் நமக்கு புரியாது. சிஷ்யன் அழகாக ரொம்ப உயர்ந்த நிலையிலேருந்து கேட்குற கேள்வி இது. குருநாதரே, ஞானம் அஜ்ஞானத்தை நீக்கிறது சொல்றீங்க, உண்மைதான். வெளிச்சம் இருளை போக்குறது. அப்போ அந்த அஜ்ஞானம் போன பிற்பாடு அஜ்ஞானத்தினால் வந்த துயரங்கள், அது கயிறுன்னு தெரியல, பாம்புன்னு நினைச்சு பயந்த துயரம் இருக்கு, அந்த துயரம் அது போயிடுது. அறிவு வந்த உடனே அஜ்ஞானத்தினுடைய செயலாகிய காரியமாகிய துயரம் போய்விட்டது. இங்க கேள்வி என்னன்னா, அப்படி அந்த ஞானமும் நீங்குமா இருக்குமா? ஞானம் என்பது ஒரு எண்ணம் தானே கேட்கலாம். ரொம்ப அழகா ரொம்ப ஆழ்ந்த ஆராய்ச்சியில் கேட்கலாம். ஞானம் என்பதும் மனதில் வர எண்ணத்தினுடைய விஷயம் தானே. ஒரு எண்ணம் இருந்தால் 6 விஷயம் இருக்கணும். இது கடிகாரம் சொன்னால் எண்ணம்னா அந்த எண்ணத்துக்கு பிளெயின் எண்ணம் இல்லை, அதில் கடிகாரன்ற விஷயம் உட்காந்துருக்கு. விஷயம் இல்லாத எண்ணம் இருக்காது. எண்ணம் இருந்தால் எண்ணத்துக்கு ஒரு வஸ்து இருக்கணும், விஷயம் இருக்கணும். அது ஞானமும் தாட்டு தானே, எண்ணம் தானே. அந்த தாட்டு, அந்த எண்ணம் இருக்கே, ஞானத்தோடு கூடிய எண்ணம், அது எனக்கு டிஸ்டர்பன்ஸ் பண்ணுதுன்ற, அதுவும் ஒரு டிஸ்டர்பன்ஸ் தானேன்னு சொல்கிறான். அப்படியே நான் தனியே இருக்க எண்ணினேன் என்ன சுவாமி அறியாதுன்னு சொல்கிறது போல
இதெல்லாம் இல்லாத அப்படியே இருக்குன்னு சொல்லி நினச்சேன், பிரம்மமா அப்படியே இருக்குன்னு நினச்சேன். இந்த எண்ணமும் கூட ஒரு டிஸ்டர்பன்ஸ் தான் சொல்லி கேட்குறேன். சாமி ஞானமே வரல, அப்புறம் எங்கே ஞானம் என்னென்ன டிஸ்டர்பன்ஸு கேட்டுக்கூடாது. இந்த சிஷியன் கேட்குற கேள்வி அவனுடைய உயர்ந்த நிலை. அகம் பிரம்மாஸ்மி என்பதும் தாட்டு தானே சொல்லிடுறான். அகம் பிரம்மாஸ்மி, நான் அந்த பிரம்மமா இருக்கிறேன் ஒரு எண்ணம் தானே. உலக அனுபவங்கள்லாம் எண்ணங்கள்ல தான் இருக்கு. ஒரு பொருளை பார்த்த உடனே, ஒரு மனிதரை பார்த்த உடனே, ஒரு விஷயத்தை பார்த்த உடனே நமக்கு அது ஞாபகம் வந்துடுது. அந்த எண்ணம் தான் ஞாபகம் வருது. அந்த எண்ணம் வந்தோடனே அந்த எண்ணத்துக்கு ஒரு விஷயமும் இருக்கு. உலக அனுபவம் அப்படிதானே இருக்கு. ஒரு மைசூர்பா பார்த்த உடனே நாக்கில் ஜலம் ஊறுறது, அந்த இனிப்பு சுவை உடனே ஞாபகத்துக்கு வந்துடும். எண்ணம் வந்தோடனே இனிப்பு அந்த விஷயத்துக்கும் ஞாபகம் வந்துடும். உலக அனுபவம் தாட்டு தானே, என்ன வடிவாக தானே இருக்கு. அதுபோல இந்த ஞானமும் என்ன வடிவாக தானே இருக்கு, தாட்டு தானே. அதனால அந்த எண்ணமும் என்ன டிஸ்டர்ப் பண்ணுறதுன்னு சொல்லி, அதாவது ஆத்மபோதத்தில் அஜ்ஞானம் கலுஷம் ஜீவன், அறியாமை என்னும் அழுக்கால் மாசு அடைந்த உயிர்க்கு அறிவாகிய ஞானத்தினால் அழுக்கொடு ஜீவருக்கு அழுக்கெல்லாம் போயிடும் சொல்லியிருக்கு. இங்க அழுக்கு என்னன்னா, நான் ஜீவன் என்கின்ற புத்தியே அழுக்குன்றார். அழுக்குன்னா வேற எதுவும் இல்லை, நான் தனித்தன்மையான ஒரு ஜீவனாக இருக்கின்றேன் என்பதே அழுக்குன்றார். அந்த வார்த்தை இந்த இடத்துல உயர்ந்த நிலையில் அந்த சிஷ்யன் கேட்குற கேள்விக்குரிய விஷயம் ரொம்ப அழகா இருக்கு. நான் உயிர் என்பது அறியாம என்றார். நான் என்றும் உள்ள நித்தியமான இந்த பிரம்மஸ்வரூபம் நான் உயிர் நினைக்கிறதே ஒரு அழுக்குன்னு சொல்றார். அப்ப அதுவே அழுக்குன்னா மற்றதெல்லாம் என்ன, பெரிய அழுக்கு தான். நான் ஞான அபியாசா வினிர்மலம் கிருத்வா, இந்த அழுக்கு எதில் போக்கணும்னா ஞானத்தை பெற்று அந்த ஞானத்தை மறுபடியும் நான் அந்த ஆத்மஸ்வரூபமாகவே இருக்கின்றேன் என்ற அபியாசத்தினால் அந்த அழுக்கெல்லாம் போகும்னு சொல்றார். ஆகினால் இங்க சிஷ்யோட கேள்வியை புரிஞ்சுக்கணும். ஞானம் என்பது தாட் லெவல் தானே, மற்ற உலக அனுபவங்களை போல. அப்படி இருக்கும் பொழுது அந்த ஞானம் போகுமா போகாதா, அது எப்படி எனக்கு ஆனந்தத்தை மோட்சத்தை தரும்? இது இவ்வளவு தூரம் பார்த்து வந்த விஷயத்துடைய சாரமாக கேட்குற ஒரு கேள்வி இது சிஷ்யனுக்கு. இப்போ அதுக்கு குருவானவர் என்ன பதில் சொல்ல போகிறார்? அந்த 87 பாட்டை பார்த்துட்டு அப்புறம் விளக்கத்துக்கு போகிறார். 87 பாட்டு தான் படிச்சுக்கலாம். இந்த பாடலுடைய தாற்பரிய அர்த்தம் என்ன சொல்லி சொன்னா, பிரம்மைவ சத்தியம் ஜெகத் மித்யா. இதுதான் பாடலுடைய பொருள். பிரம்மன்னா சத்தியம், மீதி எல்லாம் மித்யா, தோற்ற மாத்திரம். ஞானம் சத்தியமா மித்யாவா சொல்லி சொன்னா என்ன சொல்லிடணும் முடிவா? ஞானமும் மித்யா, அந்த ஞானத்துக்குரிய விஷயம்தான் சத்தியம். புரியுது? ஞானமும் மித்யா. மறுபடியும் ஒரு ஞாபகம் வரும், சாமி இன்னும் ஞானமே வரல, அதுக்குள்ள மித்யான்னு சொல்லிட்டீங்கன்னு சொல்லி சொன்னா, நாமெல்லாம் தத்துவ விளக்க படலம் 108 பாடல் 101 பாடல் முடிச்சு சந்தேக தெளிதல் படலத்தில் 87 பாடல்களை பார்த்து முடிச்சிருக்கோம். ஆகினால் நமக்கெல்லாம் ஞானம் வந்து விட்டது என்ற கோணத்தில் தான் இங்கே ஆசிரியரும் பேசுகிறார், சிஷ்யனும் கேள்வி கேட்கிறோம். ஆக ரொம்ப அழகான கேள்வி. வீடதாம் பரிபூரண சொரூபத்தில் விருத்தி ஞானமும் கூடி. விருத்தி ஞானம் சொல்லி சொன்னா ஆத்மாவை பற்றிய நான் அந்த பிரம்மமாக இருக்கின்றேன் என்ற அறிவு, அதுதான் விருத்தி ஞானம் சொல்லி சொல்றோம். வார்த்தைகள் கொஞ்சம் நமக்கு பரிச்சயம் இல்லாத வார்த்தைகளாக இருந்தால் தமிழ் அர்த்தம் என்னன்னா, இங்கு நான் அந்த பிரம்மமா இருக்கின்றேன் என்ற விருத்தி என்றால் எண்ணம் நான் ஞாபகம் வச்சுருந்தோம். சம்ஸ்கிருதத்தில் சொல்றாங்க, சில வார்த்தைகளை நம்ம சாஸ்திரத்தோட பரிச்சயத்தோடு இருக்கணும்னு சொல்லி சொன்னா அந்த வார்த்தைகளை அப்படியே கையாளுறது ரொம்ப நல்லது. அதோட நமக்கு ஒரு தொடர்பு இருக்கும். நம்ம வீடுகளில் வெளியில் ஒரு பேர் இருக்கும், வீட்டில் ஒரு பேர் இருக்கும். வீட்டில் இருக்க பேரில் கூப்பிடுறது நமக்கு சந்தோஷமாக இருக்கும். ஏன்னா அதுதான் அவங்களோட நம்ம ரொம்ப நெருக்கமாக்கி வச்சிருக்கு.
அது போல இந்த சில வார்த்தைகள்லாம் மனசில் ஞாபகம் வச்சுக்கணும். எண்ணம் சொல்லிட்டு போயிடலாம். இருந்தாலும் இங்கே விருத்தி ஞானம் சொல்லி சொன்னால் எண்ணத்தில் இருக்கக்கூடிய அந்த அறிவு, ஞானம்னா அறிவுன்னு அர்த்தம், வேற ஒன்றும் இல்லை. ஞானம் என்று சம்ஸ்கிருதம், அறிவு என்பது தமிழ். நான் பிரம்மம் என்ற அறிவு இருக்கே, அந்த அறிவே எனக்கு மோட்சத்தை கொடுத்துடுமா? அந்த அறிவும் எனக்கு டிஸ்டர்பன்ஸா இருக்கு, அந்த அதுவும் நீங்கணும் இல்லையா? காரணம் நான் பிரம்மம் என்றதிலே நிக்கணும்னு சொல்லி சொன்னா, நான் பிரம்மமா இருக்கிறேன் எண்ணமும் எனக்கு டிஸ்டர்ப் பண்ணுதுன்ற அந்த அளவுக்கு இவன் ரொம்ப உயர்ந்த நிலையில இருக்கலாம். நான் அதுவாக இருப்பது எந்த நாள் கேட்கறது போல. வீடதான் பரிபூரண சொரூபத்தில், வீடு சொல்லி சொன்னா மோட்சம் தான் வீடு. வீடுன்றதுக்கு ஒரு அர்த்தம் என்னன்னா, நம்ம எங்க சுற்றி வந்தாலும், எவ்வளோ ஒரு பெரிய 5 ஸ்டார் ஹோட்டலில் நம்ம ரூம் போட்டு தங்கியிருந்தாலும் கூட எங்கே சுற்றினா நமக்குன்னு இருக்கக்கூடிய அந்த சின்ன ஒரு இடம் இருக்கு பாருங்க. நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய அந்த 10 ரூமில் இருக்கக்கூடிய அந்த இடத்துல அந்த கட்டிலில் முடங்கி படுத்து இருக்க சுகம் வேற எங்கேயும் வராது. அதுக்குள்ளே வந்தோன்னு என்னன்னா, அப்பாடி நம்ம இப்படி ஒன்றா இருக்கும், ஃப்ரீயாக இருக்கும். அதுதான் வீடு. அப்புறம் வீடதான் வீடு சொன்னால் மோட்சம் தான் இங்கே வீடு சொல்லப்படுது. மோட்ச ஸ்வரூபமாக உள்ள பரிபூரண பிரம்மத்தில், வீடதான் பரிபூர்ண ஸ்வரூபத்தில். பரிபூர்ண ஸ்வரூபம் மோட்சம்ன்றதும் பிரம்மன்றது வேற இல்லை, மோட்சமும் பிரம்மமும் ஒன்று தான். அந்த பரிபூரண பிரம்மத்தின் இடத்தில் விருத்தி ஞானமும் கூடி சேடமாகினார். அந்த எண்ணம் இருக்கிறது எங்க இருக்கு? நம்முடைய மனதில் இருக்கு. அந்த மனதுக்கு தான் இன்னொரு பெயர் அந்த கரணம் சொல்லியிருக்கோம். அந்த கரணம் சொல்லி சொன்னால் மனம், புத்தி, சித்தம், அகங்காரம், இந்த 4 சேர்ந்தது அந்த கரணம் சொல்லி சொல்றோம். உள்கறிவு அந்த கரணம் சொல்லி சொன்னோம். அந்த மனதில் இருக்கக்கூடிய எண்ணம் இருக்கே, அதில் தான் அந்த தத்துவ ஞானம் இருக்கு. என்ன தத்துவ ஞானம்? நான் என்னவாக இருக்கிறேன், என்னவா இருக்கேன், நான் பிரம்மமாக இருக்கிறேன் என்ற அந்த அறிவு சேர்ந்து அந்த கரணத்தில் விருத்தி ரூபமான தத்துவ ஞானம் கூடி சேர்ந்து இருக்கிற போது சேடமாகினா, அந்த எண்ணத்தை தவிர மீதி எல்லாம் என்னன்னா இருக்கல, மீதி எல்லாம் எஞ்சிருந்த மற்ற விஷயங்கள்லாம் போயாச்சு, எல்லாம் போய்விட்டது. என்ன, நான் இந்த உடல் என்ற எண்ணம் போயாச்சு, மனம் என்ற எண்ணம் போயாச்சு, இந்த உலகமா மற்றதா என்னென்னவோ நினைச்சிருந்தோமோ, எதெல்லாம் நான் இல்லையா அதெல்லாம் நான் நினைச்சிருந்தேன் இல்லையா, அதெல்லாம் போய்விட்டது. கடைசியில் அவனுக்கு எஞ்சிருக்கிறது என்னன்னா, அகம் பிரம்ம அஸ்மி, நான் அந்த பிரம்மமாகவே இருக்கின்றேன் அப்படின்ற அந்த எண்ணம், அது மட்டுமே எஞ்சி இருக்கின்றது. இதெல்லாம் போய்விட்டது. இங்கே சேடம் சொல்லிச்சுன்னா மிச்சம் சொல்லி அர்த்தம், மிச்சம் மீதி, மிச்சம் மீதி. காரணம், வடமொழி சொற்களை தமிழ்ல கையாண்டால் எப்படி எழுத வேண்டும் என்று தொல்காப்பியம் சில வரைமுறை சொல்லியிருக்கு. அதுபோல் சேடம் என்பது இங்கே சேடம். சேடம் சொல்றது எஞ்சி, மிச்சம் அல்லது மீதி. அப்படி இருக்கக்கூடிய ஒரே எண்ணம் தான் இருக்கு. எஞ்சி இருக்கக்கூடிய அந்த எண்ணம் அகண்டமாம் அனுபவ சித்தி. அகண்டம் சொல்லி சொன்னா டிவிஷன்லெஸ், பிளவுபடாத, வேற்றுமை இல்லாத, ஒன்றேயான அந்த பேதமில்லாத அந்த விருத்தி. பேதமில்லாத விருத்தி என்னவா இருக்கு? நான் அந்த பிரம்மமாகவே இருக்கேன்னு, அல்லது நான் பிரம்மமாக மட்டும்தான் இருக்கிறேன், வேற எதுவாகவும் இல்லை என்ற அந்த எண்ணம் அகண்டமாம் அனுபவ சித்தி. அதை இங்க ஆசிரியர் சொல்ல அகண்டாகார விருத்தி. அகண்டாகார விருத்தினா பிளவுபடாத, ஒன்றேயான பிரம்மமாக இருக்கேன் அந்த ஒரே விருத்தி இருக்கு, எண்ணம் இருக்கு. அதுவும் கூட இடங்கள் தான் சொல்றாரு. ஒருத்தர் ரொம்ப அழகா சொல்றார். ஒருத்தர் ரொம்ப தனிமையில இருந்தார். அவருக்கு ஒரு ரூம் கொடுத்தாங்க, வேற ஒரு இடத்துக்கு வந்தார். அங்கே நல்ல அமைதியாக தான் இருக்கு. ஆனாலும் கூட அந்த இரவு நேரத்துல அந்த காலத்து கடிகாரம் டிக் டிக் டிக்னு அடிச்சுட்டு பாருங்க, அதுவே இரவு முழுக்க அது டிஸ்டர்பன்ஸாக இருந்ததான். அந்த அளவுக்கு அவர் அது நினைச்சிருக்கார். அது போல இங்க நமக்கு இப்போ எவ்வளோ சத்தம் கேட்குது, நம்மளை சுற்றி என்னென்னவோ சத்தம் இருக்கு, அதெல்லாம் அவங்க பழகி போயிடுச்சு. இந்த ரயில்வே ட்ராக் ஓரத்தில் வீடு கட்டிருக்காங்க, அவங்களுக்கு ஒரு நாள் ரயில் ஓட்டினா அவங்களுக்கு நிம்மதியாக இருக்க முடியாது, அந்த சத்தத்தோட பழகிட்டாங்க. ஓடல் நான் சத்தம் கேட்கலாம் தான் டிஸ்டர்பன்ஸாக இருக்கும்.
இவருக்கு அந்த சின்ன டிக் டிக் சத்தம் கூட அன்றைக்கி இரவு முழுக்க அவரால் அமைதியாக இருக்க விடலையா, டிஸ்டர்பன்ஸாக இருக்கும். இங்கே என்ன சொல்கிறாருன்னா, இந்த நான் அந்த பிரம்மமாக இருக்கிறேன் என்ற அந்த அகண்டாகார விருத்தி ஞானமும் கூட எனக்கு இடைஞ்சல் தான். நான் பிரம்மமே எனும் அந்த எண்ணமும் அந்த எண்ணத்தும் இருக்கும் இடைஞ்சல் தானே. நான் என்ன நினைக்கிறேன், பிரம்மத்தை பற்றியே நினைச்சு கொண்டு இருந்தான். அந்த எண்ணமும் இருக்கு, அந்த எண்ணத்துடைய விஷயமாகிய பிரம்மமும் இருக்கு, ரெண்டு இருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ இந்த இடத்துல ஒரு சின்ன ஒரு கிளாரிஃபிகேஷன் பார்க்கணும். எண்ணம் இல்லாம அறிவு வராது. எண்ணம் என்பது அது ஒரு விஷயம் இருக்கும், எண்ணத்துல ஒரு விஷயம் இருக்கும். இதை பார்த்த உடனே என்ன வருது, கிளிப் அப்படின்னு. அப்போ இந்த கிளிப்புன்ற விஷயம் அந்த எண்ணத்துல உட்கார்ந்து இருக்கு. வெறும் பிளெயின் தாட்ன்றது இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. ஆகினால எண்ணம் இல்லாமல் அறிவு வராது, ஞானம் இல்லாமல் அல்லது அறிவு இல்லாமல் பிளெயின் தாட்டு இருக்காது. விருத்தி எண்ணம் தனியாகவும் விஷயம் தனியாகவும் இருக்காது, அந்த எண்ணத்தோடு சேர்ந்து தான் விஷயம் இருக்கும். ஆக நாம் விருத்தி என்று சொல்லும் பொழுது அந்த விருத்தியில எண்ணத்துல அறிவும் இன்க்ளூடன் அர்த்தம், அந்த எண்ணத்துல விஷயமும் சேர்ந்து இருக்குன்னு அர்த்தம். வெறும் பிளைன் தாட்டா இருக்கு. நம்ம சில நேரம் சொல்லுவோம் ஒண்ணுமே தோணலை, அப்படி ஒன்னும் தோணலைன்ற எண்ணமும் ஒரு எண்ணம் தான், ஒன்னும் தோணலைன்றது அந்த எண்ணத்துக்குரிய விஷயம். புரியுதா பாருங்க. ஆக எண்ணத்துல விஷயமும் இன்க்ளூடன். சாஸ்திரத்தை சொல்லி கடஞானம் அப்படின்னு சொல்லுவாங்க. பானையை பார்த்தோம்னா நமக்கு என்ன வருது, இது பானை என்ற எண்ணம் வந்தாச்சு. அப்ப இந்த எண்ணத்துக்கு விஷயம் என்ன, பானை. இங்கு ஆத்மாவை பற்றி விருத்தி ஞானம், நான் என்றுமுள்ள நித்தியமான ஆனந்த ஆத்மஸ்வரூபம் என்ற அறிவை குருவானவர் சாஸ்திரத்து மூலமா நல்லா எனக்கு போதனை பண்ணி மனசுக்குள்ள உட்கார வச்சுட்டார். தஸ்ய ஞானம் பிரதிஷ்டிதா, அந்த உட்கார்ந்துச்சு. எப்படி ஒரு சுவாமி விக்கிரகத்தை பிரதிஷ்டை பண்றோமோ அது போல அந்த ஞானத்தை என்னோட மனதுல சொல்லி 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 மனதுல பிரதிஷ்டை பண்ணிட்டார், ஸ்திரப்படுத்திட்டார். அந்த பிரம்ம விஷயத்தை பற்றி எண்ணம் இருக்கே, அது எனக்கு டிஸ்டர்படுதுன்னு சொல்றார். இந்த அளவுக்கு வசந்த இருக்கான் அந்த சிஷ்யர். அந்த பிரம்ம ஞானத்தை கொண்டு அந்த விருத்தி இருக்கு. அதுதான் நம்ம அகண்டாகார விருத்தி சொல்லி சொல்றோம். அங்க எண்ணமும் இருக்கு, பிரம்மமும் இருக்கு. அந்த எண்ணமும் எனக்கு இடைஞ்சல் தானே சொல்லி சொல்றாரு. அந்த எண்ணமும் இடைஞ்சல் இருக்கிறார். அப்படி கேட்ட குரு என்ன பண்ணுவார், சரி உனக்கு இடைஞ்சலா இருக்க, நல்லா படுத்து தூங்கு போ. தூங்கினா தானே எண்ணம் இல்லாம இருக்க முடியும். தூக்கத்தில் தான் எண்ணம் இல்லாது. இல்லை சுவாமி எண்ணமா என்னென்ன வந்ததுன்னா அது கனவுன்னு அர்த்தம், தூக்கம் இல்லை, ஆழ்ந்த உறக்கம் இல்லை. என்னென்ன வந்ததுன்னா அது பேர் கனவுன்னு அர்த்தம். ஆழ்ந்த உறக்கத்தில் ஒரு எண்ணமும் இல்லை. வயசான காலத்தில் நிறைய பேருக்கு தூக்கம் இல்லாமல் தான் சிரமப்படுறாங்க. ஒருத்தர் டாக்டர்கிட்ட போனாராம். போயிட்டு, டாக்டர் எனக்கு நல்ல தூக்கம் வருது, எப்போ படுத்தாலும் தூக்கம் வருதுன்னா, அதுக்கு ஏன் என்னிடத்துல வந்தீங்கன்னு கேட்டார். அவங்க தூக்கம் வரலன்னு அவஸ்தப்படுறாங்க. நீங்கள் நல்லா போய் தூங்குங்கய்யா. தூக்கம் வரலன்னா தான் என்கிட்ட வரணும், நல்லா தூக்கம் வந்தால் தூங்குங்க, நீங்கள் கொடுத்து வச்சு. அதுபோல அந்த எண்ணமும் எனக்கு டிஸ்டர்பன்ஸாக இருக்குல்ல, என்ன பண்ணுறதுன்னு சொல்லி சொன்னாங்க. அழகாக சொல்கிறாங்க, போய் பார்த்து தூங்கு. இல்லை தூங்குன்றது நாம சொல்றத, குரு சொல்லலை, நாம சொல்றோம். அது ஞானமே, அந்த விருத்தி ஞானமே, நான் பிரம்மம் என்ற எண்ணமே எனக்கு டிஸ்டர்பன்ஸா இருக்கு. எல்லா விதமான சமாதி பழக்கத்திலும் அல்லது நிர்விகல்ப சமாதியிலும் கூட நாம் எதை நினைத்து கொண்டிருக்கிறோமோ அதன் மயம் ஆகிவிடுவோம். எத்பாவே தத்பவதி, நீ எதை நினைக்கின்றாயோ அது மயமாய் ஆகின்றாய் சொல்லியிருந்தாலும் கூட இங்கு அகண்ட வஸ்துவை பற்றிய அந்த எண்ணம் இருக்கே, அதையே நினைத்து கொண்டிருக்கக்கூடிய தியானம், அந்த தியானத்தை நான் செய்யும் பொழுது நாமோ அகண்டம் ஆகிடணும். அந்த மனம் வேற்றுமையற்ற ஒன்றிலேயே ஒன்றி விட வேண்டும்.
அப்படி ஒன்றி விட்டால் என்ன ஆகுதுன்னு சொன்னா, நீ சொல்ற உன்னை டிஸ்டர்ப் பண்ணுதுன்ற அந்த எண்ணம் தனியா, நீ தனியா இருந்துகிட்டு இருக்க அந்த இடத்துல, அந்த எண்ணமும் அழிந்து விடும், கெட்டு விடும், அல்லது மறைந்து விடும் சொல்ற. அப்படியே இருந்துகிட்டு இருக்கு. அதுக்கு ஒரு உதாரணம் சொல்றார் இந்த பாடல்ல. ஜாடி நீர், ஜாடியில் ஒரு நீர் இருக்கு. அந்த நீரை தெளிய வைக்கிறது அந்த காலத்துல, இந்த காலத்துல என்னென்ன ப்ராசஸ்லாம் இருக்கு, கெமிக்கல். அந்த காலத்துல இருக்க ப்ராசஸ் என்ன சொன்னா, தேத்தாங்கொட்டை பொடி இருக்கு இல்லையா, அதை போடுவாங்க. அது போடும் பொழுது அதில் தேத்தாங்கொட்டை அல்லது தேத்தாங்கொட்டை பொடி அதை போட்டு அது தண்ணியில், அது அந்த தண்ணியில் இருக்கக்கூடிய சேரோட கலந்து தண்ணியை தெளிய வைத்து தானும் அந்த அழுக்கோடு அழுக்காக கலந்து மாறிவிடும். அது தனியாக தெரியாது. தேத்தாங்கொட்டை பொடியும் அப்படி மாறிடும். தானும் மண்ணோடு மாயும், தானும் மண்ணுடன் சேருடன் கலந்து கீழே சென்று விடும். அப்புறம் மேலே என்ன இருக்கும், நமக்கு தெளிந்த நீர் நமக்கு தெரியும் இருக்கும். அதான் சொல்றார். அதே போல ஊடி ஞானமும் ஊடி, இந்த தத்துவ ஞானமும் என்ன பண்றது, ஆழ் மனதிற்குள் சென்று நம்முடைய அறியாமையை கெடுத்து, பகைத்துன்னு போடுறார். பகைத்துன்னா கெடுத்து, தத்துவ ஞானமும் அந்த அஞ்ஞானத்தை நாசம் செய்து ஒக்கவே தானும் கெடும். தானும் என்ன ஆயிடும், அந்த அஞ்ஞானத்துடன் அந்த அஞ்ஞானத்தை கெடுத்து இந்த ஞானம் தானும் இல்லாமல் ஆகிவிடும், சென்று விடும், நாசமாகிவிடும். இந்த அம்சகீத உத்தவ கீதையில ஒரு உதாரணம் சொல்லுவாங்க. அதற்கு மூங்கில் காட்டில் தீ வந்துடுது. மூங்கில் காட்டில் தீ, அந்த தீ என்ன பண்ண, அந்த மூங்கில் எல்லாம் எரிச்ச பிற்பாடு அந்த தீ என்ன பண்ணும், தானே அணைந்து. அதுபோல் இந்த ஞானமும் மனதில் இருந்த அஞ்ஞானத்தை போக்கி, அஞ்ஞான காரியமாகிய துன்பங்களை, விஷயங்களை, விவகாரங்கள்லாம் போக்கி கடைசியில் தானும் இல்லாமல் அமைதியாகிவிடும். நல்ல உதாரணத்தை நினைச்சுக்கிட்டோம்னா அந்த விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்கலாம். மூங்கில் காட்டில் தீ எரித்து பின் தானும் இருக்குமா, அதுவும் என்ன விட்டது, அமைதி அடைந்து விட்டது, தனிந்து விட்டது. இந்த குரு வச்ச ஒரு சின்ன நெருப்பு அதை என்ன பண்ணிச்சுன்னா, பாரதியார் சொல்றது போல வெந்து தனிந்தது காடுன்னு சொல்றாரு பாருங்க. அது போல அந்த ஞானம் நம் மனதில் இருக்கக்கூடிய எல்லா விதமான விஷயங்களையும் ஒழுங்குபடுத்தி சாம்பலாக்கி கடைசி தானும் அமைதியாகிவிடும். அது போலவே இந்த ஞானம் ஒக்கவே தானும் கெடும். அஞ்ஞானத்தோடு தானும் இல்லாத கொடி, எப்படி தேத்தாங்கொட்டையினுடைய அந்த கொடி போல தானும் அழுக்காய் அடியில் சென்று தங்கிவிடும், மேலே தெளிந்த நீர் நமக்கு கிடைக்கும். இங்கே தானே என்றது அதற்கு வேறு எதுவும் தேவையில்லை. அஞ்ஞானத்தை போக்கிய ஞானத்தை போக்குறது வேறு தான் தேவை இருக்கான்னா இல்லை, தானே அது அமைதி அடைந்து விடும். அதுதான் எங்க அர்த்தம். அந்த விருத்தி ஞானம் தானே போய்விடும், அழிந்து விடும். ரொம்ப அழகான கருத்து இது. இது புரிஞ்சுக்கணும்னா மற்ற விஷயங்கள் மனசில் ஞாபகம் இருந்தால் இதெல்லாம் நமக்கு புரியும். ஆக மகா வாக்கிய விசாரத்தால் தோன்றிய அந்த ஞானம் என்ன ஞானம், அகம் பிரம்ம அஸ்மி என்கின்ற அந்த ஞானம் அது எங்க தோன்றிருக்கு, நம்முடைய மனதில் தோன்றிருக்கு. இதுக்கு முன்னே நான் என்னென்னவோ நினைச்சிருந்தேன், என்னை பற்றி என்னென்னவோ நினைச்சிருந்தேன், நான் இந்த உடல், நான் இந்த மனது, வேற என்னென்னவோ நினைச்சிருந்தேன். அதெல்லாம் சென்று மனதில் தங்கி அந்த ஞானம் இருக்கு. அந்த ஞானம் எண்ண வடிவில் இருக்கின்றது. எண்ணத்தையும் அறிவையும் பிரிக்க முடியாது. இந்த எண்ணத்தில் அந்த அறிவு விஷயமாக இருந்து கொண்டிருக்கின்றது. அந்த விருத்தி ஞானம் காரியத்தோடு கூடிய அஞ்ஞானத்தை நிவர்த்தித்து, அஞ்ஞானத்துடைய காரணம் என்ன, தவறாக புரிந்ததால் நம்ம மன துயரம், அந்த துயரத்தை நிவர்த்தித்து நீக்கி தானும் நசித்து போய் அந்த அகண்ட ஏகரச பிரம்ம மாத்திரம் மீதி இருத்தலால். இதை முறையாசிரியருடைய வார்த்தை அது படிக்கிறவங்களுக்கு அஞ்ஞானத்தை கெடுத்து அந்த அஞ்ஞானத்துடைய ரிசல்ட் இருக்கிற பலனாகிய துயரத்தை நிவர்த்தி செய்து அகண்ட ஏகரசம், அகண்ட என்றால் பிளவுபடாத ஏகமாக இருக்கக்கூடிய பிரம்ம மாத்திரம் அங்கே என்ன இருக்கு, அதுக்கு ஒரு உதாரணம் சொல்லுவோம். இப்போ ஒரு பொருள் இருக்குன்னா பொருளை அறிகிறோம். அப்போ அறியும் பொழுது அறிபவன் இருக்கிறான், அறியப்படும் பொருள் இருக்கு. அங்கே அறிபவனை நீக்கிய பிறகு அங்கே என்ன இருக்கு,
அறியப்படும் பொருளும் இல்லைன்னா கூட அங்கே என்ன மிச்சம் இருக்கு? அறிவு இருக்கு. அறிபவன் இல்லைன்னா அங்கே அறிவு இல்லைன்னு சொல்லக்கூடாது, அறிவு மாத்திரமா இருக்கின்றது. அது போல இங்கே அந்த மனதில் ரொம்ப அழகா சொல்றார், தேயாகாரமா. தேயாகாரம் சொல்லி சொன்னா நினைப்பவருடைய சொரூபமா. யார் நினைக்கிறானோ அவனே அதுவாக இருப்பது, தானாக இருப்பது. அந்த பிரம்ம மாத்திரமா இருக்கும். அந்த எண்ணமும் இல்லை, அப்படியே அந்த பிரம்மமாக இருப்பது, பிரம்மமா இருக்கும். அதுக்கு ஒரு உதாரணம் பார்ப்போம். அந்த காலத்துல, இந்த காலத்துல சொல்லக்கூடாது, சுடலைக்கு போற முடியாது சுடுகாட்டுக்கு, அந்த பணத்தை எரிக்கும்போது அந்த வெட்டியானவர் குச்சி வச்சிருப்பான். அந்த குச்சியில அந்த பணத்தை ஒழுங்கு பண்ணி எரிக்கிறது செய்துட்டு இருப்பான். அந்த குச்சியை நடுவில் அப்படியே எரிஞ்சுக்கிட்டு இருக்கும். கடைசியில் என்ன பண்ணுவான்? அந்த எரிஞ்சுக்கிட்டே இருக்க குச்சியை அதுலேயே போட்டு கடைசியில் அந்த குச்சியும் எரிந்து விடும். அது போல அதை ரொம்ப அழகா சொல்றாரு. சவம் சுடும் தடி போல் போமே. உதாரணங்கள்லாம் அழகா சொல்லியிருக்காங்க, பார்த்துப்பாங்க போல இதெல்லாம். சவம் சுடும் தடி போல் போமே. அதுக்கு என்ன புரிஞ்சுங்கன்னா, இந்த பிரம்ம ஞானமும் என்ன போன்னு சொல்லி சொன்னா மித்யா, ஜீவன் ஜீவத்துவமும் மித்யா, பிரம்மைவ சத்தியம். பிரம்ம மட்டுமே இருப்பது, இருப்பாக இருப்பது. நம்ம சொல்றோம் இல்லையா, இருப்பது உண்மை இல்லை, இருப்பே உண்மை. இப்படிப்பட்ட ஞானத்துடன் கூடிய தன்மை ஜீவன் முக்தரிடத்து எவ்வாறு இருக்கும் என்று மீண்டும் ஆட்சேபிக்கின்றான் சிஷ்யன். சிஷ்யன் கேட்க போறார். ஆக பிரம்ம சத்தியம், பிரம்ம ஞானம் இருக்கே, அது தானே இல்லாமல் போய்விடும். உதாரணம், தேர்த்தான் கொட்டை பொடி நீரை தூய்மைப்படுத்தி தானும் நீங்கிவிடும், அதுவும் இல்லாமல் போய்விடும். அது துன்ப காரணமான அறியாமையை அழித்து அறிவும் தானே அமைதியை அடைந்து விடும். ஒழிந்து விடுகின்றதும் போட்டிருக்கார், அமைதியை அடைந்து விடுகின்றது. தேத்தாங்கொட்ட ஒரு உதாரணம். இரண்டாவது உதாரணம், மூங்கில் காட்டில் உள்ள நெருப்பு அந்த மூங்கில் காட்டை அழித்து தானே அமைதி அடைந்து விடுவது போல, அழிந்து விடுவது போல. நெருப்பை எது அழிச்சது? இது தானே அணைந்து விட்டது. அப்புறம் பிணம் சுடும் தடி போல. 3 உதாரணம் சொல்லியிருக்காங்க. ஆக அறியாமையை அழிக்க அறிவு தேவை. அந்த அறிவை அழிக்க வேறொரு அறிவு தேவையில்லை. முயற்சி பண்றாங்க, இப்படிலாம் சொன்னா நமக்கு புரியுமோ அப்படிலாம் மறுபடியும் மீண்டும் மீண்டும் முயற்சி பண்றாங்க. அறிவு தன்னைத்தானே அழித்துக் கொள்கின்றது, அல்லது அதுவே நீங்கி விடுகின்றது. ஆக விருத்தி ஞானமும் மித்யா. என்ன விருத்தி ஞானம்? நான் பிரம்மமாக இருக்கின்றேன் என்ற அந்த எண்ணம் இருக்காது, விருத்தி ஞானம் சொல்றோம். அந்த விருத்தி ஞானமும் மித்யா. பிற்பாடு அதுவே அமைதியாகி விடுகின்றது. அப்ப இந்த இடத்துல அடுத்த கேள்வி, சாமி இந்த பிரம்ம ஞானம் சத்தியமா மித்யா மறுபடியும் சொல்லணும்னு சொன்னாங்க. என்ன சொல்லணும்? பிரம்ம ஞானமும் மித்யா, பிரம்மைவ சத்தியம். அதுதான் அந்த பாடல். அந்த அறிவும் மித்யா தான், பிரம்ம மட்டுமே சத்தியம். இந்த பாட்டை முடிக்கிறதுக்கு முன்னே உரையாசிரியருடைய வார்த்தைகள் மறுபடியும் நம்ம பார்க்கலாம், ஞாபகப்படுத்திக்கலாம். அநேகமாக முடிஞ்சால் உங்களுக்கு இந்த கிளாஸ் கூட என்ன அந்த வாட்ஸ்அப்பில் அனுப்பி வைக்கிறதுக்கு முயற்சி பண்ணுறோம். மறுபடியும் போட்டு கேளுங்க. ஒரு முறை கேட்டால் மட்டும் புரிகிற விஷயம் இல்லை. இது மறுபடியும் மீண்டும் இந்த மனதில் மறுபடியும் கொண்டு வந்து ஞாபகப்படுத்த தான் இது இந்த டொல் பண்ணுறதுன்னு ஆங்கிலத்தில். மனசுக்குள்ளே மறுபடியும் நினைக்கிறது. அதுக்கு பேர் தான் நம்ம சொல் நிதித்தியாசனம். மறுபடியும் நினைக்கிறது. விருத்தி ஞானம் என்பது சுத்த சத்துவமாக மீதியுள்ள அந்த கரண விருத்தியா. இன்னொரு கோணத்தை சொல்றார். சத்துவம் என்பது அறிவும் அமைதியுமா இருக்கிறது. சுத்த சத்துவமாக தமஸ் போய்விட்டது, ரஜோகுணம் போய்விட்டது. வெறும் அறிவு மாத்திரமாக அந்த கரணத்தில் இருக்கக்கூடிய எண்ண வடிவில் இருப்பது. அந்த மனம் சத்துவம் மட்டுமாய் நிற்கும் பொழுது அந்த மனதில் சத்துவ குணம் தான் இருக்கு. நிறைய பரபரன்னு வேலை செய்யற ரஜோகுணமும் போய்விட்டது,
சோம்பலுடன் கூடிய மயக்கத்துடன் கூடிய தமோ குணம் போய்விட்டது. அப்படி சத்துவ மாத்திரமாக மனம் நிற்கும் பொழுது இதற்கு முன் பல இடங்களில் சிதறி அலைந்து கொண்டிருந்த அதன் வல்லமை ஆற்றல் முழுமையும் ஒரே இடத்தில் சேர்ந்துருதான், ஒரே இடத்துல ஃபோக்கஸ் ஆகிடுது. எந்த இடத்துல? நான் பிரம்மமாக மட்டுமே இருக்கிறேன் என்ற இடத்துல மட்டும் வந்துவிட்டது. ஆனால் அதுவும் என்னன்னா, அதுவும் மித்யா மாயை. ஆனால் அது சத்துவ குண மாயை. என்ன சிஷ்யம் படிச்ச அந்த வார்த்தையெல்லாம் மனசை ஞாபகம் வச்சு கேள்வி கேட்பான்னு கற்று சொல்ற. ஆக ஆத்மாவை மறைத்துள்ள அறியாமையை அழிக்கும் சக்தி உடையது ஆத்ம ஞானம். இதைத்தான் முன்னே தத்துவ விளக்க படலத்துல ஒரு நஞ்சை முறிக்க வேறொரு நஞ்சை மருந்தாக பயன்படுவது போல இன்னொரு உதாரணம் சொல்றார். ஒரு விஷத்தை முறிக்கிறதுக்கு இன்னொரு விஷமே பயன்படுறது போல, விஷத்தையே மருந்தாக பயன்படுத்துகிறாங்க. ஒரு விஷத்தை முறிக்க இன்னொரு விஷத்தை பயன்படுத்துவது போல துணிகளில் உள்ள அழுக்கை நீக்குவதற்கு உவர் மண்ணை பயன்படுத்தி அந்த அழுக்கை நீக்குவது போல. அந்த காலத்து உதாரணத்தை சொல்றார். ஒரு அம்பு விட்டாங்கன்னா அந்த அம்பை நீக்குவதற்கு இன்னொரு அம்பை விடுவது போல. மகாபாரத ராமாயணத்தை பார்த்தா அர்ஜுன ஒரு அஸ்திரம் விட்டா கர்ணன் ஒரு அஸ்திரம் விடுவான் இல்லையா? அது போல ஒன்றுக்கு ஒன்று நேர்மாறான அஸ்திரங்களை விட்டு அம்பை சேமிப்பது போல, நீக்குவது போல, அழிப்பது போல மாயையில் உள்ள சத்துவ குணம் அந்த சத்துவ குணத்தை என்ன பண்ணுகின்றார்கள்? இந்த அறியாமையை போக்குவதற்கு அறிவை கொண்டு வந்து கடைசி அறிவும் தானும் இல்லாமல் சென்று விடுகின்றது. சுடரில் சவத்தை சுடும் கோள் தீயை கிளறி சவத்தை சுட்டு முடிவில் அத்தீயிலே தானும் வெந்து அழிவது போல அழியும் சொல்றார். மறுபடியும் ஞாபகப்படுத்துறதுக்காக சொன்னேன் நான். என்ன இந்த வகுப்புல ரொம்ப நாள் ஆச்சு கேட்டு, நேற்று சாப்பிட்டது இன்னைக்கு ஞாபகம் இருக்கிறது இல்லை, இன்னைக்கு காலையில் சாப்பிட்டது இப்போ ஞாபகம் இருக்கிறது இல்லை. அதில் விஷயங்கள் ஞாபகத்தில் இல்லாத போகிறது. ஒன்று விஞ்ஞானத்துக்கு ஒரு பெரிய விசேஷம்னா அந்த காலத்தில் ஒரு பாடம் நடத்தினா விஷயம் கவனமாக கேட்டு தான் ஆகணும். மறுபடியும் வேணும்னா குருவெடுத்தது தான் மறுபடியும் கேட்கணும். இப்போ என்ன ஒரு ஏற்பாடு இருக்குன்னா பதிவு பண்ணி நாம் மறுபடியும் என்ன பண்ணலாம், ஞாபகப்படுத்திக்கலாம். அந்த இடத்துல நிறுத்திட்டு யோசனை பண்ணி மறுபடியும் அடுத்த ஸ்டெப்புக்கு போகலாம். அப்படிலாம் நமக்கு இப்போ விஞ்ஞானம் கொடுத்துருக்கிற பெரிய விசேஷம். ஆக இந்த 87வது பாடனுடைய திரண்ட கருத்து என்ன? சர்க்குருவே, சர்வபந்த நிவர்த்தி வடிவ பரிபூரண பிரம்மஸ்வரூபத்தில் விருத்தி ஞானம் கூடி மிஞ்சி நிற்குமாயின் அகண்ட அனுபவ சித்தி எங்கனம் உண்டா? நான் அதுவாக மட்டும் இருக்கணும்னு நினைச்சிருக்கேன். அப்படி நினைக்கிற அந்த எண்ணமும் என்னன்னா எனக்கு இடைஞ்சலா இருக்கு, நான் பிரம்மமாக மட்டும் இருக்கணுமே சொன்னா அந்த இடத்துல கேள்வி கேட்கிறோம். குரு சொல்ற அப்பனே பாருங்க, அன்பனே அப்பனே அப்படிதான் சொல்லுவார். சிஷ்யா, பாலை நீரில் உள்ள சேற்றை வேறாக்கிய தேற்றாம் கொடி தானும் அச்சேற்றோடு கூட எங்கனம் கெடுகின்றதோ அங்கனமே அஜ்ஞானத்தை பகைத்து கெடுத்த தத்துவ ஞானமும் தானும் அத்தோடு கூடவே கெட்டு போமா? அஜ்ஞானம் அப்படி கெடுவதால் அகண்ட ஞான அனுபவம் சித்திப்பதற்கு யாதொரு தடையும் இல்லையா? நல்ல ஒரு சந்தேகம், நல்ல ஒரு பதில். நாம் நினைச்சிருக்குமா தெரியல. எதுக்காக சாஸ்திரம் படிக்கணும்னா பெரியவங்க சிந்தித்து அந்த கோணத்துல நாம் சிந்திச்சு கூட இருக்க மாட்டோம், நம்ம நினைச்சு கூட இருக்க மாட்டோம். ஆகினால இந்த விஷயங்களை எல்லாம் அழகா சொல்லி கொடுக்குறாரு. இது ரொம்ப உயர்ந்த நிலையில தான் இங்க சொல்றது. ஞானம் வரலன்றது வேற, வந்த ஞானத்துல அவனுக்கு இருக்கக்கூடிய சிரமங்களை சொல்றான். ஆக நான் பிரம்மம் என்கின்ற எண்ணம் என்னுடைய அகண்ட அனுபவத்திற்கு இடைஞ்சலா இருக்கு. நான் எப்படி இருக்குன்னு நினைக்கிறேன், ஒரு இடைஞ்சலம் இல்லாமல் வேற்றுமையற்ற ஒன்றாகவே நினைத்து கொண்டிருக்கக்கூடிய நினைப்பறவே நினைத்தேன்னு சொல்றாரு பாருங்க. அப்படி இருக்குன்னு சொல்லி நினைக்கிறேன். அப்படி இருக்குன்னு சொன்னா இது தடையா இருக்கு. அப்படி இருந்தா என்ன அர்த்தமா? ஒரு குரு ரொம்ப அழகா சொல்லிடுறார், தெளிவா சொல்லிடுறார், நம்ம வருத்தப்படக்கூடாது. அப்படி இருந்தா என்ன பொருள் சொன்னா, இன்னும் நான் மித்தியாத்வ நிச்சயம் செய்யவில்லைன்னு சொல்றார். அப்படி என்ன வந்ததுன்னா அந்த எதெல்லாம் மித்யா என்கின்ற பரிபூர்ண தெளிவு நம்முடைய மனதிற்கு ஒரு உறுதி கன்விக்ஷன் வரலன்னு சொல்றார். இதுல இருந்து தெரிஞ்சுக்கலாம் நாம எப்படி இருக்கோம் சொல்லி. ஆழ் மனதில் இந்த அறிவு இருக்கணும்னு சொன்னா மித்யாவென்ற நிச்சயம்
அந்த மித்யாவை பற்றி தெளிவான ஒரு புரிதல் அது இருக்கணும். அப்படி இல்லை சொன்ன என்ன பண்ணு, மீண்டும் மீண்டும் நிதித்தியாசனம் பண்ணுன்னு சொல்லிடுற, தெளிவாக சொல்லிடுற. ஒரு சிஷியன் வந்து கேட்டால் அங்கே யோசனை பண்ணுறது இல்லை, மனதில் அது இருக்காப்பா, அது பதியில்லையா, இந்த மித்யாவை பற்றி தெளிவு மனசுக்கு வரணும்னா மறுபடியும் உட்காந்து என்ன பண்ணு, அந்த மித்யாவை பற்றி தெளிவை மனதில் வளைத்துக்கொள், நிதித்தியாசனம் பண்ணணும்னு. நிதித்தியாசனம்னா என்னன்னு கேட்க மாட்டீங்க. நிதித்தியாசனம் சொல்லிச்சுன்னா நாம் எந்த அறிவை பெற்றோமோ அந்த அறிவில் நிலை நிற்பதற்காக நாம் செய்கின்ற அபியாசத்தின் பெயர் தான் மீண்டும் மீண்டும் நினைப்பது, அதற்கு பெயர் தான் நிதித்தியாசனம். நிதித்தியாசனம் மறுபடியும் நினைக்கிறது. ஆக மோட்சம் அடைந்தவர்களுக்கு இந்த முக்தி சுகம் எப்படி கூடும் சுவாமி? தடையில்லாத முக்தி எனக்கு இருக்கணுமே, தடையரா ஆனந்த வெள்ளம் பொலிகை என்று வந்தருளும் குருமோனி மலர்த்தாளை அனுதினம் ஒழுத்தல் செய்வான் தாய்மலர் சொல்றார். அந்த தடையில்லாத ஆனந்த வெள்ளத்துல சுகத்துல சொரூபத்துல நான் அப்படி இருக்கணும்னு சொல்லி சொன்னா அது எப்போ எனக்கு வாய்க்கும் சுவாமி சொல்லுங்க. 88வது பாடல். இந்த நிச்சயம் முத்தருள் அனுபவம் இருப்பது எப்படி என்றால், சிந்தையற்ற பூமண்டல ராஜனும் சிசுவும் போல் சுகமாவர், பந்த முக்திகள் மறந்து போம், உண்டென்று பலர் சொல்லில் நகையாகும், அந்தரத்தை உண்டு உமிழ்ந்ததோ கொசுகெனும் அவர்களை நகையாரே. இந்த நிச்சயம் முத்தருள் அனுபவம் இருப்பது எப்படி என்றால், சிந்தையற்ற பூமண்டல ராசனும் சிசுவும் போல் சுகமாவர், பந்த முக்திகள் மறந்து போ, உண்டென்று பலர் சொல்லில் நகையாகும், அந்தரத்தை உண்டு உமிழ்ந்ததோ கொசுகெனும் அவர்களை நகையாரோ. இந்த நிச்சய அனுபவம் நிச்சய ரூபமான அகண்ட அனுபவமானது. அப்படின்னு என்ன அர்த்தம்? ஜெகத் மித்யா, பிரம்மம் தான் சத்தியம் என்ற அந்த அறிவிலேயே நிச்சயமாக நிலைத்திருக்கக்கூடிய அந்த தன்மையானது முக்தருள் ஜீவன் முக்தரிடத்தில் இருக்கின்றது. இருப்பது எப்படி இருக்கும்? அது இருக்கணுமே. நடுவில் இல்லாத அடிக்கடி ஓடிடுது, மறுபடியும் இழுத்துட்டு வர வேண்டியதாக இருக்கு. ஜீவன் முக்தரிடத்தில் அப்படியே இருக்கணுமே. என்று நீ வினாவிடில் எனக்கு சொல் என்று நீ கேட்டால் சிஷ்யனே, குரு பேசுறார், சிந்தையற்ற சிந்தனா ரூபமான துன்பமற்ற கவலையற்ற ப்ராப்ளமே இல்லை. ஒரு ராஜா இருக்கானே, அவனுக்கு எப்படி இருக்கான, எல்லா தேவைகளும் நிறைந்த ஒரு ராஜ்யத்தினுடைய ஒரு சக்கரவர்த்தி எப்படி சந்தோஷ மகிழ்ச்சியா இருப்பானோ. உதாரணம் சொல்றான். இந்த இடத்துல வடிவேல் செட்டியார் உரையில் ரொம்ப அழகாக சொல்லியிருக்கார். பொன்னம்பல சுவாமிகள் ஒரு பாஷ்யம் பண்ணியிருக்கார். அதுதான் ரொம்ப விசேஷமாக இருக்கு. எப்படி பகவத்கீதை, பிரம்மசூத்திரம், உபனிஷத்துக்கு ஆதிசங்கருடைய பாஷ்யம் விசேஷமோ அதுபோல் இங்கே இந்த கைவல்ய நவநீத நூலுக்கு பொன்னம்பல சுவாமிகள் உரை ரொம்ப விசேஷமாக இருக்கும். அந்த உரை கொஞ்சம் கடினமான நடையில் தான் இருக்குது. அந்த காலத்து கடினமான மணிப்பிரவாள நடை, நிறைய சம்ஸ்கிருத வார்த்தைகளை கோத்து ரொம்ப அழகாக சொல்கிறார். அதெல்லாம் படிக்கும்போது தான் எத்தனை நூல்கள்லாம் தமிழில் வேதாந்தத்துக்கு இருந்ததுன்றது நம்ம பரிச்சயம் ஆகுதாங்க. அதுபோல் வடிவேல் செட்டியார்னு ஒருத்தர் இருந்தார். நம்ம டாக்டர் மு வரதராசனார் அவருடைய குரு சொல்லணும். டாக்டர் மு வரதராசனார் மதுரை பல்கலைக்கழகத்தில் துணைவேந்தரா இருந்தார். அவருடைய குரு வடிவேல் செட்டியார். அவர் எழுதுகிறார் அந்த இடத்துல, சிந்தனா ரூபமான துன்பமற்ற ப்ராப்ளம் இல்லாத கவலையற்ற ராஜா சக்கரவர்த்தி சொல்லி சொன்னால் அந்த இடத்துல ஒரு 5 சொல்கிறார். அந்த ராஜா எப்போ கவலையற்று இருக்க முடியும்னு சொல்லி சொன்னால், தன்னால், தன் பரிசனத்தால்,
சினமிகும் பகைவரால், இயற்கையால், விலங்குகளால், இதனாலெல்லாம் துன்பமே இருக்காத ஒரு தேசத்தை உடையவனாக இருந்தால் சொல்றார். இந்த திருவிளையாடல் புராணம் மதுரையில் நடந்தது. எத்தனை திருவிளையாடல் நடந்ததோ அத்தனை ஸ்தலங்கள் இன்னும் மதுரையில் இருக்குது. மதுரைக்குரிய பெரிய விசேஷங்கள் அதுவும் ஒன்று. அந்த சுக்கநாத சுவாமியே, சிவபெருமானே அத்தனை திருவிளையாடல் நிகழ்த்திய பெருமைக்குரிய மதுரை நகரம் இது. அந்த நகரத்தில் நம்ம இருக்கிறது பெரிய விசேஷம். அங்கே ஒரு சாதாரண ஒருத்தர், தன்னை மனைவியை இழந்த ஒருத்தர் ராஜாவிடத்துல நீதி கேட்குறார். இந்த காலத்தை அப்படிலாம் கேட்க முடியுமா? நம்முடைய கவுன்சிலர்கிட்டே நம்ம போக முடியாது. கேட்குறார், 5 பயம் தீர்த்து அரசாலும் நீ முறைமையும் நன்றான். அந்த வார்த்தை அங்கே போடுறார். 5 பயத்தை தீர்த்து ஒரு ராஜா அரசாள வேண்டும். அங்கதான் நமக்கு அதுவே தெரியுது. 5 பயம் தீர்த்து அரசாளும் நீ முறைமையும் நல்லா இருக்கே, நீ அரசாளுற முறை. 5 பயத்தை தீர்த்து நீ அரசாளணுமே. அந்த கருத்தை வடிவேல் செட்டியார் இந்த இடத்துல கோட் பண்றார். யார் யார்கிட்ட பயத்தை அவன் நீக்கணுமா? தன்னால பயம் வரக்கூடாது. ராஜாவை பார்த்து யாரும் பயந்துக்க கூடாது. அதே போல சுவாமிகளை சன்னியாசிகளை பார்த்து யாரும் பயந்துக்க கூடாது. சன்னியாசம் வாங்கும் பொழுது எல்லாருக்கும் அபயம் கொடுத்துடும். பறவைகளை கூப்பிட்டு, தேவதைகளை கூப்பிட்டு, உயிர்களை கூப்பிட்டு எல்லாம் என்னை பார்த்து நீங்கள் யாரும் பயந்துக்காதுங்க, எல்லாருக்கும் அபயம் கொடுத்துருங்க. மோட்சத்துக்கு ஒரு லட்சணமே அபயம். யாம் இருக்க பயமேன்றார். தன்னால் வரக்கூடிய துயரங்கள் யாருக்கும் வரக்கூடாது. தன்னால் சொன்னால் தன்னுடைய குடும்பம் மற்றவங்களால வரக்கூடாது. தன்னால் வரக்கூடாது. தன் பரிசனத்தால், தன் இடத்துல இருக்கக்கூடிய குடிப்படைகள் இருக்கே அவங்களால அவருக்கு பிரச்சனை வரக்கூடாது. சினமிகும் பகைவரா, படையெடுத்து வர பகைவர்களாலே அந்த குடிமக்கள் பயந்துகிட்டு இருக்கக்கூடாது. அந்த பயமும் இருக்கக்கூடாது. இயற்கையா, பேரழிவை கொடுக்கின்ற இயற்கையினால் வரக்கூடிய துன்பமும் இல்லாமல். அடுத்து விலங்குகளா, அந்த காலத்தெல்லாம் ராஜா வேட்டைக்கு போவார். ஏன்னா விலங்குகள் பெருத்துடும். காடு நிறைய இருந்தது, நாட்டுக்குள்ள வந்து பயிர்கள்லாம் ஆகிடும். அதனால விலங்குகளை வேட்டையாட போவார். இப்போ விலங்குகளை வேட்டையாடினா தப்பு, குற்றம். அந்த காலத்தில் ராஜா விலங்குகளை வேட்டையாடுவார். இந்த 5 பயம் தீர்த்து அரசு ஆளுகின்ற முறை இருக்கணும்னு சொல்றார். அப்படி அரசாண்ட சிந்தையற்ற அந்த ராஜா இருக்காரு, சிந்தையற்ற பூமண்டல ராஜனும் சிசுவும் போல் சுகமாவர். சிசுவும் போல் சொன்னா குழந்தைக்கு அகங்காரம் இல்லையா, மமக்காரம் இல்லையா. குழந்தை யார் இடத்துலன்னா வரும். திட்டணும்னா அதே இடத்துல மறுபடியும் எப்படி வரும்? கூப்பிட்டா மறுபடியும் ஓடி வரும். அதுக்கு இவர் வேண்டாம் வேண்டாம் அப்படிலாம் அதை நாம தான் சொல்லிக் கொடுப்போம். அந்த அங்கிள் கிட்ட போகாத, இந்த ஆண்டி கிட்ட போகாத, இங்கே போகாத, அங்கே போகாத, நாம தான் சொல்லிக் கொடுப்போம். அவர் அந்த குழந்தை அப்படி இருக்காது, எல்லா இடத்துல வரும். சிசுவும் போல பாலனும் போல சொல்றார். அதுக்கு எதுலையுமே அபிமானம் இல்லாமல் இருக்குமா, அது போல. அதனால அது எப்படி இருக்கான்? ரொம்ப சந்தோஷம் மகிழ்ச்சியா இருக்கான். அப்படி இருக்கிறதுனால தான் குழந்தை சந்தோஷமா இருக்கான். நமக்கு அதெல்லாம் இல்லாததுனால தான் நிறைய வரையறைகள், நிறைய பேரிகார்ட்ஸ் நம்ம போட்டு வச்சுட்டு இருக்கோம். ரோட்ல மட்டும் இல்லை, நமக்குள்ளே நிறைய பேரிகார்ட்ஸ்லாம் போட்டு வச்சிருக்கோம். அது கூடாது, இது கூடாது, அது வேணும், இது வேணும், அது இல்லை, இது இல்லை. இந்த பேரிகார்ட்லாம் நிறைய போட்டு வச்சுக்கிட்டு இருக்கோம். அந்த குழந்தைக்கு அந்த பேரிகார்ட்ஸ் எதுவுமே இல்லையா. சிசுவும் போல, எதிலும் அபிமானம் இல்லாமல் வாழ்கின்ற குழந்தையை போல சுகமாவர், பரமானந்த ஸ்வரூபமாக இருப்பர். அவர்கள் ரொம்ப சுகமா இருக்காங்க, பரம ஆனந்த சுகமாக இருக்கிறாங்க, மகிழ்ச்சியா இருக்காங்க. தான் சொல்றாங்க. யான் எனது என்ற பற்றில்லாத ஞானிகளும் ஞானத்தினால் மகிழ்வாக இருப்பார்கள். அவர்கள் எப்படி இருக்காங்கன்னா ஞானத்தினால சந்தோஷமா இருக்காங்க, ஞானத்தினால சந்தோஷமா இருக்காங்க. அப்போ நாம துக்கமா இருக்குன்னு என்ன அர்த்தம்? அந்த ஞானம் இல்லாதனால துக்கமா இருக்கும். ஞானி ஞானத்தினால சுகமா இருக்காங்க, மகிழ்ச்சியா இருக்கான்னு சொல்றாங்க. அவங்க எப்படி இருக்காங்கன்னா அதனால பந்த முக்திகள் மறந்து போ. அவங்களுக்கு பந்தமும் கிடையாது, முக்தி என்பதும் அவர்களுக்கு கிடையாது சொல்றார். என்ன சுவாமி புது குண்டா தூக்கி போடுறீங்களே? அவன் என்ன புரிஞ்சிருக்கானா, பந்தமும் மித்தியா, பந்தம் மித்தியானும் பொழுது மோட்சமும் என்னன்னா மித்தியா தானே. அந்த அர்த்தத்தில் சொல்ற, அது பின்னால விளக்க போறார் பாப்போம். பந்த முக்திகள் மறந்து போன்னு சொன்னா
பந்தமுக்தி ரூபமான பாவனா விகற்பங்கள் ஒழிந்து போம், மறந்து போய்விடும். அவர்களுக்கு பந்தம் இருந்ததுன்னு தான் மறந்துடுமா, மோட்சத்தில் நான் இருக்கிறது மறந்துடுமா. அவர்கள் இயல்பாக மோட்சஸ்வரூபமான பிரம்மமாகவே இருப்பார்கள், இருப்பார்கள் இல்லை இருக்கிறார்கள். அங்கே இருக்கிறார்கள் சொல்றதுக்கு கூட ஆள் இல்லை, பிரம்மமா அதோட வாய்ப்பு பிரம்மமா இருக்கிறார். அப்படி இல்லாம உளவாம் என்று பலர் சொல்லில் இல்லை பந்தம் இருக்கு, அதனால் முக்தி இருக்கு, அது சத்தியம் என்று பல மதத்தவர்கள் வேறு கொள்கை உடையவர்கள் கூறிடில் நகையாவர். இது என்ன உன்னுடைய மயக்கமால் இது பைத்தியமான்னு சொல்லி சிரிப்பாங்கன்னு சொல்லி சொல்றார். என்று சிரிப்பர். இதற்கு அவரே உதாரணம் சொல்றார். உனக்கு பந்தமும் கிடையாது மோட்சமும் கிடையாது சொல்லி சொன்னா நகைப்புக்கு உரியவர்களாகி விடுவோம் நாம் சொல்றார். சிரிப்பார்கள். அது உதாரணம் என்ன, ஒரு கொசுன்னா அற்பமான ஒரு மச்சக்கமானது. கொசுவே புரியுது தமிழ்ல, அவர் போடுறார் இதுல மச்சக்கம் போடுறார். மசக்கா சோர மருதினி சொல்றாரு. எது தெரியுங்களா, இந்த பேட் இல்லை அதான் மசக்கா சோர மருதினி. அந்த கொசு இருக்கு, அது என்ன பண்ணுதுன்னா அற்பமான ஒரு அந்த கொசுவானது அந்தரத்தை உண்டு உமிழ்ந்தது. ஒரு கொசு சொல்லிச்சான், நான் இந்த உலகத்தை எடுத்து முழுங்கி அப்புறம் துப்பிட்டேன் அப்படி சொல்லி சொன்னா, அப்படி சொல்ற யாருன்னா அந்த கதையை நம்ம இடத்துல சொன்னாங்க, அவர்களை பார்த்து நாம நகைக்க மாட்டோமா சிரிக்க மாட்டோமான்னு சொல்லி சொல்றோம். யாரும் நகைக்காம இருக்குமா? ஒரு கொசு நம்ம இடத்துல கொசு இந்த உலகத்தை எடுத்து சாப்பிட்டுடுச்சு அப்புறம் உமிழ்ந்து விட்டதுன்னா எப்படி நகைப்போமோ அது போல சொல்ற. இந்த இடத்துல இன்னொரு கேள்வி ஒருத்தர் கேட்டுடுறார், கொஞ்சம் புத்திசாலியா இருந்தா. சரி, கொசு அந்த அண்டத்தை எடுத்து சாப்பிடுன்னு சொல்லி சொன்னா சாப்பிடும்போது அந்த கொசு எங்க இருந்தது? அது இருக்கிற இடம் இருக்குது இல்லையா, அண்டத்துக்குள்ளதான் உலகத்துக்குள்ள தானே அது இருந்தது. அப்புறம் அது எடுத்து சாப்பிட்டுனா அது எங்க இருந்தது? அந்த கேள்வி வந்துடும். ஆக பிரம்மத்துக்கு ஏறுப்பா பந்தம், பிரம்மத்துக்கு ஏறு மோட்சம். ஒரு நாள் அதுக்கு பந்தமும் இல்லை மோட்சமும் இல்லை. அப்ப நான் யாருன்னா பிரம்மம். எல்லாம் அதோட நான் பிரம்மம். இப்போ இன்னொருத்தர் சொல்றார், பிரம்மனை மாயை எடுத்து முழுங்கிடுச்சு, அப்புறம் மாயை பிரம்மனை துப்பிடுச்சு அப்படி சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. கொசு எப்படி ஆகாயத்தை விழுங்கியது துப்பியது என்று கூறுவது அது போல ஆகிவிடும். ஆக பிரம்ம ஞானமும் மித்யா, அகம் பிரம்ம அஸ்மி, அது மட்டும்தான் சத்தியம், நான் பிரம்மமாக இருக்கிறேன். விருத்திகள் என்பது மித்தியா என்று சொல்லிவிடுகின்றார். விருத்தி மித்தியான விருத்தியில் இருக்கக்கூடிய அந்த அறிவு இருக்கு, அதுவும் மித்தியா. ஆனால் அந்த அறிவுக்குரிய விஷயம் சத்தியம். மறுபடியும் ஒரு உதாரணம் சொல்றார். மூங்கில் உராய்ந்தால் தீப்பொறி ஏற்படும். மூங்கில் உராய்ந்து தீப்பொறி யாரும் கொடுத்துருக்கு இல்லை, இந்த காலத்தை நாம தான் என்ன பண்ணிட்டு வந்தோம். மூங்கில் உராய்ந்தால் தீப்பொறி ஏற்படும். அந்த தீப்பொறி மூங்கில் காட்டி அழித்து பின் அத்தீ தானும் அணைந்து விடுவது போல இந்த மாயா பிரபஞ்சத்தில் இதில் தான் ஞானம் ஏற்படும். ஞானம் ஏற்படுகின்றது. அந்த ஞானமும் அஞ்ஞானத்தை போக்கி தானும் அழிந்தே விடுகின்றது. என்ன பண்றேன்னா ஞானம் ஓடி வந்து மட்டும் சொல்லுதான், இந்த பிரபஞ்சம் மித்யா என்று சொல்லி அது ஓடி விடுகின்றது. ஓடி வந்து நம்மகிட்ட ஒரு செய்தி சொல்லிட்டு ஓடி விட்டு. இந்த காடு மலைகளில் போனாங்கன்னா முன்ன பின்ன தெரியாத இடத்துல போனால் நிறைய பேர் சொல்லி கேள்விப்பட்டிருக்கோம். வழி தெரியாது தடுமாறும்போது ஏதோ ஒரு இடத்துல இருந்து ஒரு பைரவர் நாய் வந்தது, அழகாக கொண்டு காட்டினது. அப்புறம் திரும்பி பார்த்தா இது எங்கே போச்சு தெரியல, மறைஞ்சே போச்சு அப்படி சொல்லி சில பேர் சொல்லுவார். அதுபோல் ஞானம் வந்து நமக்கு தெரிவிக்க வேண்டிய விஷயத்தை தெரிவித்து விட்டு நீ அந்த பிரம்மமாக இருக்கிறான்னு சொல்லிவிட்டு அப்புறம் அது என்ன ஆச்சுன்னா திரும்பி பார்த்தா தெரியல, எங்கேயோ மறந்துடுச்சு. அது போல ஆக விவகார பார்வையில் மனம் புத்தி இருந்தாலும் கூட அது சத்தியமில்லை. உடம்பு உலகம் மனம் புத்தி இவை சத்தியமில்லை என்ற அறிவுடன் இந்த உலகத்தில் விவகாரம் செய்து கொண்டுள்ளோம். யார்? ஞானத்தை உடைய ஜீவன் முக்தர்கள்.
அப்படி விவகாரம் செய்து கொண்டிருக்க முடியவில்லை என்றால் ஞான நிஷ்டை போதவில்லை என்ற அர்த்தம். குரு என்ன சொல்லிடுவார், மறுபடியும் போய் நல்ல நிதித்தியாசனம் பண்ணப்பா, நல்ல நிதித்தியாசனம் மீண்டும் மீண்டும் அந்த எண்ணத்திலே மறுபடியும் இருக்க முயற்சி செய்யும். மனதில் துக்கமின்றி பந்த முக்தியை பற்றிய நினையாமல் வாழ்ந்து கொண்டுள்ளனர் யார்? அந்த ஜீவன் முக்தர். அவங்களுக்கு பந்த முக்தி என்றதை மறந்தே போச்சான். எவ்வளோ மனதுடைய ஆழத்தில் இந்த எண்ணம் ஞானம் இருந்தா இதெல்லாம் மறந்து. நாம் பார்ப்போம் சில பேர், ஆமாங்க மறந்தே போச்சு. சில விஷயங்களை மறந்துடுவோம், சில ஆட்களை மறந்துடுவோம், சில இடத்தையும் மறந்துடுவோம், மறந்தே போச்சு. அதுபோல இந்த ஜீவன் முக்தர்கள் மனதில் துக்கமின்றி பந்த முக்தியை பற்றி நினையாமல் வாழ்ந்து கொண்டிருப்பார்கள். மறந்தே போய்விடும். இல்லை அது உண்மை சொல்லி சொன்னா, இல்லை நாம சொல்றதை கூட சில பேர் நகைப்பாங்களாம். அப்படி நகைத்தால் பந்த மோட்சம் மித்யா அப்படி சொல்லி சொல்றோம். அவருக்கு சொல்றாங்க, அது எப்படி நீங்க மித்யான்னு சொல்லி சொல்லுவீங்க? பந்த மோட்சம் மித்யா சொல்லி சொன்னா ஏன் இதெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கீங்க படிச்சுக்கிட்டு இருக்கீங்கன்னு சொல்லி சொன்னா, அப்பா அது மித்யா நமக்கு புரியுறதுக்காக படிச்சுக்கிட்டு இருக்கோம். பந்த மோட்சம் மித்யா அப்படி சொல்லி சொன்னா நீங்க ஏன் பேசிக்கிட்டு இருக்கீங்க படிச்சுக்கிட்டு இருக்கீங்க சாமி? இல்லாதது ஏன் பேசுறீங்கன்னா, அது இல்லாததுன்னு நான் புரிஞ்சுக்கிறதுக்காக பேசிக்கிட்டு சொல்லிட்டு. ஆக பாரமார்த்திக சத்தியம் அதை விவகாரத்துல புரிந்து கொண்டு வாழ்க்கையில் வாழ்ந்து கொண்டு இருப்பது பாரமார்த்திக சத்தியம் சொல்லிச்சுன்னா அப்சல்யூட் ரியாலிட்டி, அதுதான் உண்மையில் இருப்பது. அதை புரிந்து கொண்டு விவகார திசையில் அமைதியா வாழ்ந்து கொண்டிருப்பது. இங்க அந்தரம் சொல்லி சொன்னா பிரம்மனை குறிக்கின்ற சொல்லிடுறார். எங்காவது பிரம்மனுக்கு பந்தம் ஏற்படுமா, மோட்சம் ஏற்படுமா? பிரம்மத்துக்கு பந்தம் மோட்சம் இருக்குது என்பது அறியாமை. பந்தம் இருப்பதாக கருதுவது அறியாமை, மோட்சம் ஏற்படுவதாக கருதுவது அறியாமை. பந்த மோட்சம் மித்யா அப்படி சொல்றது யாரு? பிரம்மமாகிய நான். அப்ப யாருன்னா பிரம்ம ஏவ, நான் அந்த பிரம்மமாக மட்டுமே இருக்கின்றேன். இரண்டற்ற ஒன்றான அங்க அத்வைதமான அந்த பிரம்மம். பேசுறது ரெண்டாவது ஒரு பொருள் இருக்கா என்ன? இரண்டாவதாக ஒன்று இல்லாத அத்வைதமான பிரம்மம். இந்த பாடலுடைய கருத்து பார்ப்போம். 88வது பாடல். உரையாசிரியர் சொல்றார், சிஷ்யனை பார்த்து சிஷ்ய ரத்தனமேன்னு சொல்றார். சிஷியன் என்ன அப்பப்போ புகழ்ந்து அந்த விஷயமா சொல்லணும். உண்மையிலே இந்த சிஷியன் சாதாரணமான இல்லை, ரொம்ப அறிவுடையவன். இவ்வளோ விவகாரங்களாக விட்டு இப்படிப்பட்ட பரபரப்பான உலகத்தில் அதெல்லாம் தனக்கு நிறைவை தரவில்லை என்று குருவிடத்தில் வந்து உட்கார்ந்து தத்துவ விளக்கப்படுறதை கேட்டு சந்தேகம் தெளிதல் படலத்தில் இருக்காரு. அப்போ அந்த சிஷியனை பார்த்து என்ன சொல்லணும்? அப்பப்போ சிஷியனும் குருவை புகழ்ந்து சொல்லுவான். பொருள் பொதிந்த புகழ், பொருள் உள்ள புகழ். அதே போல கூப்பிடுறார், சிஷ்ய ரத்தனமே. ஜீவன் முக்தர்கள் தன்னாலும் தன் பரிசரத்தாலும் பகைவராலும் கல்வராலும் துஷ்ட மிருகங்களாலும் தன் நாட்டில் ஒரு தீங்கும் இல்லாமல், தீங்கு எதுவும் ஏற்படுவதற்கு காரணம் இல்லாமல், எல்லா தீங்கையும் நீக்கி ஒரு துக்க சிந்தையும் இல்லாமல் வாழ்கின்ற அரசனை போல, ராஜாவை போல, அடுத்து குழந்தைகளைப் போலவும் பரமானந்த வடிவமாக இருப்பார்கள். அவர்கள் எப்பொழுதும் ஆனந்த வடிவமாக தன்னை ஆனந்த சொரூபமாக புரிந்து கொண்டவர். பிரம்மம் என்பது ஆனந்தம் தான். சர்க்கரை என்பது இனிப்பு தான். இனிப்பு சர்க்கரை வேற வேற இல்லை. சர்க்கரைன்னா இனிப்பு, இனிப்புன்னா சர்க்கரை. அப்படி தன்னை அந்த பிரம்மமாக ஆனந்தமாகவே பரமானந்த வடிவமாக இருப்பார். எஞ்ஞான்றும் பந்த முக்தி இல்லாத பிரம்மஸ்வரூபமாக இருக்கின்ற காரணத்தினால் பந்த முக்தி என்ற விகற்பம் என்பதை அவர்களுக்கு மறந்து போவதா? எதுவுமே எல்லாமே மறந்து போச்சு. பந்த முக்தி இருக்கு என்று பிறர் கூறுவாராயினது
ஆகாயத்தை ஒரு கொசு உண்டு உமிழ்ந்தது என்று கூறுவாரை நோக்கி பிறர் நகைப்பது போல பந்த முக்தி உண்டு என்பவரை நோக்கி நகைத்து நிற்பர். இவ்வாறு இருத்தலே ஜீவன் முக்தனுடைய அகண்டாகார அனுபவமா என்று சொல்லி இந்த பாட்டு நிறைவு செய்கின்றார். நாம் இந்த வகுப்பை நிறைவு செய்கிறோம். மூர்த்தி எல்லாம் வாழி, எங்கள் மௌன குரு வாழி, அருள் வார்த்தை என்றும் வாழி, அன்பர் வாழி பராபரமே. ஐயனே எனதுள்ளே நின்று அனந்த ஜென்மங்களாண்ட மெய்யனே உபதேசிக்க வெளிவந்த குருவே போற்றி. உய்யவே முக்தி நல்கும் உதவிப்போர் உதவினாயே செய்யுமாறொன்றும் காணேன். திருவடி போற்றி போற்றி.